இந்த பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது அந்த தொழிலாளர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக சிவகாசியில் 10 கோடி ரூபாயில் தீக்காய சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது. அதில் மதுரை மருத்துவமனையிலையும் இந்த தீக்காயத்துக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரிவை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டதை போல நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கொண்டாந்துருக்கிறோம். நீங்கள் அந்த மருத்துவமனை போய் பார்த்துருப்பீங்களே இல்லையா எனக்கு தெரியாது. அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு மருத்துவமனை. இதுக்கு முந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேறு மாதிரியாக இருந்தது. நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்தில் ஏழைகளுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து அதை அந்தந்த மாவட்டத்திலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு தனியார் அப்போலோ, சென்னை அப்போலோவில் என்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது, என்ன அறுவை சிகிச்சை முடியுமோ அதே அளவுக்கு நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அந்த ஏழைகளுக்கு தக்க சிகிச்சை, அறுவை சிகிச்சை எல்லாம் கிடைக்க வேண்டிய சொல்லி உருவாக்கணும். இன்றைக்கு நவீன மருத்துவ கருவிகள் எல்லாம் அதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லாம் அடியோடு போயிட்டுது. நாங்கள் கண்ட கனவெல்லாம் காணல் நீராகி போச்சு. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஒவ்வொரு அங்கே இருக்கிற எங்களுடைய அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை வைத்து, அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை வைத்து எப்படி அதை வடிவமைக்க வேண்டும், ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்க வேணும், அதற்கு ஏற்றவாறு வடிவமைத்து இந்த ஹாஸ்பிட்டலை நாங்கள் கட்டணும். ஆனால் இந்த ஆட்சியில் முழுமையாக மருத்துவர்களும் இல்லை, செவிலியரும் இல்லை, மருத்துவ உதவியாளரும் இல்லை, மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, அந்த நாங்கள் கொடுத்த கருவியிலும் முறையாக பயன்படுத்துறதில்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர்கள் செய்கிறார்கள். இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற தொழிலாளிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த மருத்துவமனையெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு வழங்கினோம்.